இறைவாய நிறைவா உன்னிடம் கேட்க கேள்விகள் ஆயிரம் உண்டு. கேட்க முடியாத இடத்தில் நீயும், கேட்க கூடாத இடத்தில் நானும். ஐம்புலங்கள் சரியாக படைத்த பின் என்னிடம் பிழை தேடினால் தவறுகள் உனதல்வா? வாழும் காலத்தில் ஆடுகிறாய், பிறரை ஆட்டி வைத்து ரசிக்கிறாய். ஆனால் என்னை மட்டும் குற்றவாளியாக பாவிக்கும் மானிடா, உன்னை நீ எப்போது உணர்வாயோ? சரியாகத்தான் பேசுகிறாய், ஆனால் இங்கு யாரும் சரியாக இல்லை. சக்தி இருந்தும் கை கட்டி வேடிக்கை பார்க்கும் பொம்மையாக இருப்பது முறையென்றோ? தண்டனை கொடுத்தா மன்ன கூடாதா என்கிறாய், மன்னித்தாலோ எத்தனை முறை என்றல்லவா முறையிடுகிறாய். மானிடா, உன் மனநிலை மாற மாற நியாயமும் நீதியும் அவரவர் பார்வைக்கு மாறத்தானே செய்கின்றன. வாழ்க்கையில் அனைத்தும் அனுபவித்த பின் தானே ஞானம் பிறக்கிறது. அதுவரை அவரவர் செய்வதிலே தானே நியாயம் தெரிகிறது. விதைத்தவன் நீ அல்லவா, விளைச்சலும் உனதல்லவா? என்னைப் போலே உன்னை படைத்தேன், படைக்கும் சக்தியை உனக்கும் அருளினேன். ஆனால் நீயோ கடவுளை கல்லாக்கி, காசை கடவுளாக்கி, ஆசாமிகளை சாமிகளாக்கி, மனசாட்சியை புளுட்டோ கோளாக்கி. சாமிகள் பெயரில் பொருளை ஈட்டுகிறாய், என் அருளை மறக்கிறாய், என்னை மறக்கிறாய். வயிற்கிற்கும் வாயிற்கும், கனவிற்கும் நீஜத்திற்கும், ஆதிக்க சக்திக்கும் அதிகார வர்க்கத்திற்கும் இடையில் சிக்கித் தவிக்கும் விதியின் கீழ் தள்ளப்பட்ட வாழ்க்கை போராளிகள் தான் நினைப்பதை செய்வதை மட்டுமல்லாமல் அடுத்தவரையும் அப்படியே கண்ணு முடித்தனமாக நம்பும் மூறு கூட்டமாய், மூர்க்கர் கூட்டமாய், முடவர் கூட்டமாய். சமூகத்தின் பழிகடாக்கள் இந்த கட்டமைப்பிற்குள் எத்தனையோ பேர் தந்தை தொனைத்த கதை தொடருகதையாக அல்லவா? என் பெயரில் உங்களுக்கிடையே எத்தனை எத்தனை பிரிவினைவாதம். பாவங்களை நீங்கள் செய்துவிட்டு பரிகாரம் கேட்டால் எப்படி? நான் யாரையும் கண்டிப்பதும் இல்லை, தண்டிப்பதும் இல்லை. அளவுக்கு மிஞ்சினால் அமிர்தமும் நஞ்சே. இயற்கை சொல்வதும் நான் சொல்வதும் வேறல்ல. ஆம், நானும் இயற்கையும் ஒன்றே. மரணப்படுக்கையிலே செய்த பாவத்திற்கு கண்ணீர் வடித்தென்ன, திருந்தி என்ன? மீண்டுமாக நீ உயிர்க்கப் போவதில்லை. வாழும் ஒவ்வொரு நாளும் உனக்கு அருளப்பட்ட வரம், அதை வரமாக்குவதும் சாபமாக்குவதும் கையிலே.